ஹாய் மக்களே, இந்த தபசு நாட்டில் முன்னிட்டு நிறைய காரியங்களை தொடர்ந்து 40 நாளும் நம்மளுடைய சேனலில் நம்ம தியானிக்க போகிறோம். அதோடைய முதல் துவக்க நாளாக இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதல் இந்த தபசு நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈஸ்டர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இருக்கிற இந்த 40 நாட்களையும் ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுவதற்காகவும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இன்னும் அதிகமாக ஆண்டவரை கிட்டி சேருகிற காலகட்டம் தான் இந்த தபசு நாட்கள். ஸோ இந்த சீரீஸுடைய பெயர் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் பழகலாம் கிறிஸ்துவோடு. இதுதான் இந்த சீரீஸுடைய நேம். ஸோ இன்னும் கொஞ்சம் பழகலாம் நெருக்கமாக கிறிஸ்துவோடு. இந்த சீரீஸில் இன்றைக்கு நான் பார்க்க போகிற முதல் தலைப்பு எதை? இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 139 23 24 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான். ஸோ இதில் பார்க்கும்போது என்னை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தாவீது சொல்றதை பார்க்கிறோம். அதாவது என்னுடைய இருதயத்தை, என்னுடைய சிந்தை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. அதில் வேதனை உண்டாக்குகிற வழி அப்படின்னா, எனக்கு வேதனை, என் ஆத்மாவுக்கு வேதனை, நஷ்டத்தை உண்டாக்குகிற வழி ஏதாவது இருக்கு. வழி அப்படின்னா ஏதாவது ஒரு குணங்கள், அதாவது ஏதாவது ஒரு கேரக்டர், அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சின்ன கேரக்டர் போதும், அது நம்மளுடைய ஆத்மாவை பாவத்துக்கு நேராக, அழிவுக்கு நேராக வழிநடத்துவதற்கு அந்த ஒரு சின்ன கேரக்டர் போதும். ஒரு விக்கெட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேதனை உண்டாக்குகிற வழி. ஸோ அது என்ன பண்ணா, வேதனை உண்டாக்குகிற வழிக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஸோ எனக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுங்க, என்னை ஆராய்ந்து எனக்கு அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆண்டவர் இடத்துல இருக்கிறவங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலையும் ஆண்டவர் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு ஞாபகம் நமக்கு நிறைய நேரங்களில் வரமாட்டேங்குது. அதுதான் இன்றைக்கு, அதாவது சாம்பல் புதனின் சாராம்சமே என்ன அப்படின்னா, மனிதனுக்கு தேவன் தேவை. ஏன்னா மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை மண்ணுக்கே திரும்புகிற வாழ்க்கையா இருக்கிறது. ஸோ இவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா, ஒரு ரட்சகர் தேவை. அவர்தான் இவனுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நினைவு கூறுதலின் தினமாகத்தான் இந்த சாம்பல் புதனையே நம்ம அனுசரிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இன்றைக்கு மனிதன் இந்த உலகத்துல இந்த சயின்ஸ் பெருகிற காலத்துல எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும், எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், எனக்கு யாரும் தேவை இல்லை அப்படின்ற ஒரு காரியம் எல்லா மனிதர்களிடத்திலும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவராகிய நம்ம கூட ஆண்டவரிடத்துல நம்ம என்னதான் நம்ம நெருங்கி இருந்தாலும், என்னதான் ஆண்டவர் நம்ம அறிஞ்சுக்கிட்டாலும், நம்ம வாழ்க்கையிலுமே நிறைய காரியங்கள்லாம் ஆண்டவருடைய துணை நமக்கு தேவை. சில காரியங்கள், சில குணங்கள் நம்ம கிட்ட மாறணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்தாலே ஒழிய இது மாறாது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமலே நம்ம இருக்கிறோம். நிறைய நேரங்களில் அதற்காக நம்ம ஜெபிக்கிறது கூட கிடையாது நம்ம வாழ்க்கையில. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது என்னுடைய குணம், இது ஆண்டவருக்கே தெரியும், ஆண்டவரே அதை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த 40 நாட்களும் நம்ம சில காரியங்களை ஆண்டவர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல அதை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது முதலாவது அந்த காரியங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். என்னென்ன காரியங்கள், என்னென்ன குணங்கள், இந்த வசனத்தில் சொன்னது போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கே தெரியாம இன்னுமே எனக்குள்ள சில கட்டுகள் இருக்கிறதா, உமக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் இருக்கிறதா, உமக்கு பிரியமில்லாத குணங்கள் ஏதாவது இன்னும் எனக்குள்ள இருக்கிறதா, அதெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுங்க. சில வேளைகளில் நமக்கே தெரியும் இந்த காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படின்னு. ஆனால் அதை மாற்றுவதற்கு, அதை ஆண்டவர் சீர்படுத்துவதற்கு நம்ம ஆண்டவரை அலோவ் பண்ணாமல், ரிசீவ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இந்த நாளில் நீங்களும் நானும் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் உண்மையாக என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ முதல்ல ஆண்டவர் இடத்துல நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய காரியங்களை நினைவுக்கு கொண்டு வருவார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதி அதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே இந்த பகுதிகளில் நான் வீக்காக இருக்கேன், நான் ரொம்ப எனக்கு நீங்கள் கண்டிப்பாக தேவை, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னா, இந்த காரியத்தில் என் குணம் மாறணும்னா, என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய சிந்தை, என்னுடைய வார்த்தைகள் இதெல்லாம் மாறணும்னா இந்த பகுதிகளில் அந்த பகுதியுடைய நேமை எழுதி எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எழுதி நீங்கள் ஆண்டவரிடத்துல
அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய வீக்னஸஸ். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கூட நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப தைரியமாக நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம வீக்னஸை வந்து எப்போவுமே வந்து நம்ம மறைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதை கூட ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம மாற்றி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த உலகத்தில் மனுஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய பாசிட்டிவான முகத்தை தான் காட்டுறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல உண்மையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டருடைய சமூகத்தில் ரியலாக இருக்கணும். அட்லீஸ்ட் பி ரியல் டு காட். ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம என்னென்னா எப்படி இருக்கணும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ என்னென்ன பகுதிகளில் ஆண்டருடைய உதவி உங்களுக்கு தேவை அப்படின்றத ஆண்டவருக்கு இந்த நாளில் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 40 நாட்கள் முடிகிறதுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை, நீங்கள் எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே நான் வீக்பா, என்னால் இது எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய குணத்தில், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய சிந்தையில் ஏற்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கு. இந்த 40 நாளின் துவக்க நாளில் இன்றைக்கு நம்ம இந்த காரியத்தை தான் வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம ஒரு மனிதன் வந்து என்னைக்கு எவ்வளோ அவன் வந்து அவனுக்கு ஞானம் இருந்தாலும் அவனை உண்டாக்கின சிருஷ்டிகரை மிஞ்சி அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த சரண்டரிங்கான நாள் தான் இந்த சாம்பல் புதன் நாள். ஸோ இந்த நாளில் நீங்களும் நானும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகள், ஆண்டவரிடத்தில் ஐடென்சிக்கே கிடையாது, எல்லா பகுதிகளையும் ஆண்டவரிடத்தில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது, நம்மளுடைய வல்னரபிலிட்டிஸை வந்து ஆண்டவரிடத்தில் இதில் நான் வீக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம பலனை ஓட போகிறோமா, இல்லை அவருடைய பலனை எடுத்துட்டு இன்னும் தைரியமாக ஓட போகிறோமா? ஸோ நாளைக்கு Day 2 வீடியோட உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த முதல் நாள் வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த சீரீஸை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இது நிச்சயமாகவே வந்து ஒரு உற்சாகத்தை ஊட்டுகிறதா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். Have a nice day. God bless you.